பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 3. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் ஏறெடுத்து நாம் செபிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது ஒரு நாளும் வெறுங்கையாக நாம் செல்வது இல்லை. ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. நம்மை தாங்கி பிடித்து நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை சந்திக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்மை எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்கின்றார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், வளமையோடு இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே பல வகையான போராட்டங்களை சந்திக்கின்றோம். பல வகையான சூழ்நிலையிலே நாம் வீழ்த்தப்படுகின்றோம். அநேக எதிரிகள் நமக்கு எதிராக செயலாற்றுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடையும் அவருடைய அருளும் இரக்கமும் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்த கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தளத்தில் உள்ள கோயிலிலே சில வேலைப்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். சில வேலைகள் 15ஆம் தேதிக்குள் முடிந்துவிடும் என்று நினைக்கின்றேன். அந்த ஆர்ட்ஸ் ஒர்க்குக்கு அநேக பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். யாருக்காவது இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசினார் என்றால் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் SMS மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ என்னை தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எந்த காரியங்களை செய்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கடவுளுக்காக நாம் உழைப்போம். அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வளமை அடைய வேண்டுமா? வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்து மறு உலகத்திற்கு எளிதாக செல்ல வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே நீங்கள் மெய்யாகவே வாழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவருடைய குரலை கேட்கக்கூடிய நாம், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நாம், அவருடைய பெயரை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். அவரை சிக்கன பிடித்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதாம் பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது இறை அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் உமது வல கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்பவரும் நானே என்கின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் சிக்கன் அவரை பிடித்து கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனிதரை நாம் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டுமே என்றால் அடிக்கடி அவரை தேடி செல்வோம், அடிக்கடி அவரை நாடுவோம், அடிக்கடி அவரோடு இருந்து பேசுவோம். அவர் அருகில் இல்லை என்றாலும் நாம் செல்போன் வழியாக அவரோடு பேசிக் கொள்கின்றோம். ஏனென்றால் நாம் அவரை விட்டு விலகி செல்லக்கூடாது என்பதற்காக. அதே போல்தான் நீங்கள் முதல் மரியாதையும் முதலில் ஆற்றலையும் முதலில் பலத்தையும் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்தீர்கள் என்றால், உங்களுடைய முதற் கனியை கொடுத்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே பங்கு கொடுத்தீர்கள் என்றால், ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து இந்த உலகத்தில் வாழ வைப்பார். மறு உலகத்திற்குள்ளும் உங்களை எளிதாக அழைத்து சென்று விடுவார். எனவேதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உங்களுடைய பாதைகளை செம்மையாக்குவார். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கான பாதையை செம்மையாக்க வந்தார். அவர் வழி ஓரத்தில் இருந்த அனைத்து மர கிளைகளையும் வெட்டி அந்த பாதையை எல்லோரும்
அனைவரும் காணும்படியாக அவர் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு கொடுத்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலிருந்து திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள். ஒரு வீடு கட்டுகிறீர்களாம், அதற்கு வாஸ்து பார்க்காதபடி இயேசுவை பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நிகழ்த்துகிறீர்களாம், இயேசுவை உற்று நோக்கி பாருங்கள். ஜாதகம் பார்ப்பதையும் ஜோசியம் பார்ப்பதையும் விட்டுவிட்டு இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். அப்பொழுதுதான் இரக்கம் நிறைந்த தெய்வம் உங்களுடைய கூக்குரலை கேட்டும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டும் அவர் பதில் தருவார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். அதே போல வேலைக்கு செல்கிறீர்களாம், அதிகாலையில் இருந்து ஜெபித்து விட்டு செல்லுங்கள். ஆண்டோடைய பாதுகாப்பை உணர்வீர்கள். இரவு நேரத்திலே குடும்பமாய் இருந்து ஜெபித்து பாருங்கள். இரவு முழுவதும் வான தூதர்கள் உங்களுடைய வீட்டிற்குள் உலாவுவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டு காம்பவுண்ட் வாளை சுற்றிலும் வான தூதர்கள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கும் கடவுளை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. திருப்பாடல்கள் 37:5 வாசித்து பாருங்கள். உன்னுடைய வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடும், அவரையே நம்பி இரு, அவரே உன் சார்பாய் செயலாற்றுவார். ஆண்டவர் நமது சார்பாக செயலாற்ற அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் நம் வழியை, நம்முடைய வழிமுறைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரோடு பேச வேண்டும். அவரோடு பேசும் பொழுதுதான் ஆண்டவருடைய கூக்குரலை நாம் கேட்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய கூக்குரலை நீங்கள் கேட்கும்படியாக ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆற்றலை நாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கின்றார். எனவே எபேசியர் 5:17 சொன்னதுபடி அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வலிமை அடைவீர்கள், வலிமை பெறுவீர்கள். ஆற்றல் மிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியும். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த நாளை தக்க முறையில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உபவாச நாட்களிலே, இந்த நாளிலே அவரை நோக்கி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, நாங்கள் இந்த உலகத்திலே அறிவெளிகளாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. உமது திருவுளத்தை அறியாதபடி, உம்மை தேடாதபடி, உம்மை சார்ந்து இராதபடி மனிதர்களை சார்ந்து இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ எதிரிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ கவலை சூழ்ந்து இருந்தது. இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம். உமது மாசு மறுவற்ற இரத்தம், உமது கல்வாரி இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே தூய வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வதாக ஆண்டவரே, உம்மீது பற்றுறுதி கொண்டு உள்ளோம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வழிகளை சீர்படுத்துகின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், எங்களை நீர் மறப்பது இல்லை, நீர் எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் வாழ்க்கையின் முடிவிலே நான் வளம் அடைவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய ஜெபத்தை கேட்பீராக, அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. உன்னத பலன் கடந்து வரும்படியாகவும் அவர்கள் ஆற்றலோடும் பலத்தோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இதோ இந்த பிள்ளைகள் அனைவரும் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனையின் காரணமாக தரித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இருளில் வாழ்வதை போல அவருடைய வாழ்க்கை, அவை எல்லாவற்றிலும் இருந்து மாற்றத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் கடந்து வருவதாக. வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய போர் முடிவுக்கு வரும்படியாகவும் ஆண்டவரே, பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருக்க வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.